வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பார் அசோசியேஷனின் 160 ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் இக்கட்டான சூழல் உள்ளதாக நீதிபதி சுந்தரேஷ் பேசியதற்கு மறுப்பு தெரிவித்தார். மேலும் ஒரு நீதிபதி ஆங்கிலத்திலும் மற்றொரு நீதிபதி தமிழிலும் பேசினார் என்றும் இதுதான் இருமொழி கொள்கை, இதுதான் தமிழ்நாடு எனவும் பெருமிதம் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தொழில்கள் பெருகி பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 2வது இடம் பிடித்துள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 ஆண்டிற்கான வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், விவசாயத்துடன் உழவர்களின் நலனை மையப்படுத்தி வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பளவு 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் விபத்து மரண இழப்பீடு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடாக 1631 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் இயற்கை மரணத்துக்கான நிதி 20,000 30,000 ரூபாயாகவும், இறுதிச் சடங்கு நிதி உதவி 2,500 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். தமிழகத்தில் அதிக விளைச்சலை காட்டும் 3 விவசாயிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தமிழகத்தில் அதிக விளைச்சலை கொடுக்கும் முதல் விவசாயிக்கு 2,50,000 லட்சம் ரூபாயும், 2வது விவசாயிக்கு 1,50,000 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடம் பிடிக்கும் விவசாயிக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் வேளாண் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போருக்கு விஞ்ஞானி M.S. சுவாமிநாதனின் பெயரில் விருது வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் வேளாண் கல்வியை நிறைவு செய்யும் 4,000 பட்டதாரிகள் மற்றும் 600க்கும் வேளாண் பட்டதாரர்களை வேளாண் துறைக்கு பயன்படுத்தும் வகையில் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த மையங்களில் விவசாயிகளுக்கு தேவைப்படும் விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு பயிர்களில் ஏற்படும் நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அப்போது அவர் கூறினார். வரும் நிதியாண்டில் 5 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்த அமைச்சர், நல்லூர் வரகு, நத்தம்புள்ளி, வேதாரண்யம் முல்லை, ஆயக்குடி, கொய்யா, கப்பல்பட்டி முருங்கை ஆகிய 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு முத்தான திட்டங்களுடன் 452,661 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று தமிழக வேளாண் பட்ஜெட் வெளியிடப்பட்டுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் இன்று வெளியிடப்பட்டுள்ள வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவித்தொகை அதிகரிப்பு, முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள், சிறு குறு விவசாயிகள் நலன், மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், டெல்டா அல்லாத மாவட்ட நெல் விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு பல துறைகளை ஒன்றிணைத்து அவையில் கூட்டுப்போல் வேளாண் துறை பட்ஜெட்டை உருவாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலும் விவசாயத்திற்கான தனி பட்ஜெட் என்ற போலி தோற்றம் நிரூபணமாகியுள்ளதாகவும், வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி உள்ளதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் திமுக அரசு பொய்யும் புரட்டுமான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் கூறிய நிலையில், வேளாண் பட்ஜெட்டில் ரூபாய் 1,774 கோடி பயிர்க்கடன் இன்னும் தள்ளுபடி செய்யப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு சாகுபடி பரப்பு 155 லட்சம் ஏக்கர் என இருந்த நிலையில் இந்த ஆண்டு 151 லட்சம் ஏக்கராக குறைந்துள்ளது. ஆனால் இதை மறைக்க 2019ஆம் ஆண்டின் நிலப்பரப்போடு ஒப்பிட்டு திமுக கணக்கு காட்டுவதாகவும் அண்ணாமலை சாடியுள்ளார்.
அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்ட அரசு உருவாக்கியுள்ள வெற்று நிதிநிலை அறிக்கை என தமிழக பட்ஜெட் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார். அவரது அறிக்கையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திமுக அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொலைநோக்கு பார்வையற்ற மக்களுக்கு எந்த பயனும் நன்மையும் தராத வெற்று அறிக்கை என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 1000 இடங்களில் இந்த வெற்று அறிக்கையை ஒளிபரப்ப பல லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணமும் இதற்காக வீணடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து பேசியது பெரும் பேசும்பொருளாகியுள்ளது. அதிமுகவில் கடந்த சில நாட்களாக மீண்டும் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையிலான கருத்து வேறு முற்றி வரும் நிலையில் EPS பங்கேற்கும் நிகழ்ச்சியை அவர் புறக்கணித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதிமுக MLA-க்கள் அமளியில் ஈடுபட்டபோது செங்கோட்டையன் அமைதியாக அமர்ந்திருந்தார். இதேபோல் EPS தலைமையில் நடைபெற்ற அதிமுக MLA-க்கள் கூட்டத்தையும் புறக்கணித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக MLA-க்கள் ஆலோசனைக் கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 2 நாட்களாக தவிர்த்து வந்த நிலையில் நான் யாரையும் எதிர்பார்ப்பவன் அல்ல என EPS தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமைக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக மனக்கசப்பு நீடித்து வருவதாக கூறப்படும் நிலையில் செங்கோட்டையன் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடனான சந்திப்பை தவிர்த்தது குறித்து செங்கோட்டையனுடன் கேளுங்கள் என்றும் தனிப்பட்ட பிரச்சினை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் இடம் இது அல்ல என்றும் தெரிவித்தார். தொகுதி சார்ந்த கோரிக்கைக்காகவே சபாநாயகரை நேரில் சந்தித்து பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவை அவர் தனியே சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது சாதாரணம் என்றும் தொகுதி சார்ந்த பிரச்சினைக்காகவே சபாநாயகரை சந்தித்து பேசியதாகவும் கூறினார். தன்னுடைய தொகுதியில் சுற்றுச்சூழல் பிரச்சினை தொடர்பாக சபாநாயகரை சந்தித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பவன் கல்யாணின் கருத்திற்கு திமுக MP கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் ஜனசேனா கட்சியின் 12வது ஆண்டு விழாவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் நிதி ஆதாயத்திற்காக தங்கள் திரைப்படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்ய அனுமதிக்கும் தமிழக அரசியல்வாதிகள் ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்றார். இதற்கு எக்ஸ் தள பதிவில் பதிலடி கொடுத்துள்ள MP கனிமொழி பாஜகவுடனான கூட்டணிக்கு முன்பாக கோ பேக் ஹிந்தி என பவன் கல்யாண் பேசியதை பதிவிட்டுள்ளார். பாஜக கூட்டணிக்கு முன்பு நம் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை வடமாநில அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என 2017இல் பவன் கல்யாண் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த பதிவில் மொழி பேதங்களை கடந்து திரைப்படங்களை காண தொழில்நுட்பம் வழிவகை செய்துள்ளதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். பவன் கல்யாணின் கருத்திற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதில் கொடுத்துள்ளார். நிதி ஆதாயத்திற்காக தங்கள் திரைப்படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்ய அனுமதிக்கும் தமிழக அரசியல்வாதிகள் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறார்கள் என ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஹிந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்பது அந்த மொழி மீதான வெறுப்பல்ல என்றும் எங்கள் தாய்மொழியை நம் தாயையும் பெருமையுடன் பாதுகாப்போம் என்பதாகும். இதை யாராவது பவன் கல்யாணிடம் சொல்லுங்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு எதிராக மார்ச் 23ஆம் தேதி ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாயவன், சேகர், பார்த்தசாரதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாததால் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்றும் இது தொடர்பாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மார்ச் 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் குடமுழுக்கு விழாவின் போது இரு சமூகத்தினரிடையே பிரச்சினை உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலூர் கிராமத்தில் உள்ள கோவிலில் விரைவில் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இங்கு திருப்பணி மேற்கொள்வது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான பேச்சு நடைபெற்றது. எனினும் ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோயில் நிதியிலிருந்து ரிசார்ட் கட்டப்படும் என்ற அரசாணையை திரும்பப் பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு காணிக்கை மூலம் 100 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்தது. அந்த நிதியிலிருந்து உதகையில்
ரிசார்ட் அமைப்பதாக தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இதை எதிர்த்து பார்த்தசாரதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது கோயில் நிதியை மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்கே பயன்படுத்த வேண்டும் என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசாணையை திரும்பப் பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்தது. இதனையடுத்து வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். தமிழக பட்ஜெட் முழுவதும் பாஜக அரசின் திட்டங்களை காப்பியடித்த பட்ஜெட் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவேற்காட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள பெண்களுக்கான விடுதி கட்டுவது முதல் அனைத்து திட்டங்களும் பாஜக அரசின் திட்டங்கள்தான் என்று கூறினார். மொத்தத்தில் தமிழக பட்ஜெட் ஒரு வெற்று பட்ஜெட் என்றும், சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல பெரும்பான்மையினருக்கும் எந்த அறிவிப்பையும் கொடுக்காத பட்ஜெட் என்றும் சாடினார். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் மீது பதியப்பட்ட வழக்கை மேல் விசாரணை செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தின் போது 33 பேருக்கு பால்வளத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கை மேல் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய புகார்தாரர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு விசாரணையின் போது வழக்குக்கு எதிராக ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கு நிலுவையில் இருப்பதாக அரசு வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். கும்மிடிப்பூண்டி அருகே உயிருடன் உள்ள பெண்ணுக்கு இறப்பு சான்று வழங்கிய விஏஓ உட்பட 2 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கத்தை சேர்ந்த விக்னேஷின் தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாய் ஜானகி என்ற லட்சுமி அம்மாள் மாயமானார். இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு தாயார் இறந்துவிட்டதாக சான்று பெற்ற விக்னேஷ் தந்தை பெயரில் இருந்த நிலத்தை பட்டா மாற்றம் செய்துள்ளார். இந்நிலையில் திடீரென ஊருக்கு திரும்பிய ஜானகி இதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். மாவட்ட ஆட்சியரிடம் அவர் முறையிட்டதை அடுத்து விசாரணை செய்யாமல் உயிருடன் உள்ள பெண்ணுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கிய அப்போதைய ஆத்துப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அத்துடன் வட்டாட்சியரின் உத்தரவை அடுத்து விஏஓ ராஜா மற்றும் விக்னேஷ் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த 2 நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 2 நாட்கள் வறண்ட வானிலை காணப்படும் நிலையில் வருகிற 18ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 65,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. கடந்த 4ஆம் தேதியிலிருந்து பெருமளவில் ஏறுமுகத்திலேயே தங்கம் விலை இருந்து வருகிறது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 8,220 ரூபாய்க்கும், சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 65,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ரவுடி ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல ரவுடியாக வலம் வந்த தேனாம்பேட்டை ராஜன் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் தேனாம்பேட்டை பாரதியார் சாலையில் சென்று கொண்டிருந்த அவரை வழிமறித்த 3 பேர் கொண்ட கும்பல் ராஜனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். முன் விரோதம் காரணமாக இக்கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிவகாசியில் சாதியின் பெயரில் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டியுள்ள சுவரொட்டிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் KT ராஜேந்திர பாலாஜி இடையே அண்மையில் பிரச்சினை ஏற்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான பாண்டியராஜன் மற்றும் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர்கள் சார்பாக சாதியின் பெயர்களில் ஒருவரை ஒருவர் கண்டித்து எச்சரிக்கை விடும் வகையில் விருதுநகர் மற்றும் சிவகாசி வட்டார பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் இதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை திருவிக நகரில் மகன் தாக்கியதில் தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் நகர் 2வது தெருவை சேர்ந்த சேகரன் என்பவர் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டில் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் இவருக்கும் அவரது மகன் தினகரனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மகன் தினகரன் பெல்ட்டை எடுத்து தந்தை சேகரன் முகத்தில் தாக்கியுள்ளார்.
இதில் பலத்த காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தினகரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூரில் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு தியாகராஜ சுவாமி கோவிலில் இன்று பெரிய கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கியமான நிகழ்ச்சி ஆழி தேரோட்டமாகும். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழி தேரோட்டம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி கோவிலில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கொடியேற்று விழாவில் திருவாவடுதுறை ஆதீனம், வேளக்குறிச்சி இளைய ஆதீனம், மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். வால்பாறை அருகே எதிர்பாராத விதமாக சாலையை கடந்த ஒற்றை காட்டு யானையால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மானாம்பள்ளி, வால்பாறை ஆகிய வன சரகங்களில் தேயிலை பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது இப்பகுதி ஆனைமலை புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டு வன விலங்குகள் யானை, புலி, கரடி, காட்டு எருமைகள் போன்றவை அதிகம் காணப்படுகின்றன. இந்த நிலையில் வால்பாறை வன சரகத்திற்குட்பட்ட படகு இல்லம் அருகில் ஒற்றை காட்டு யானை சாலையை கடக்க முயன்றுள்ளது. அப்போது வாகனங்கள் நிறுத்தப்பட்டு யானை சாலையை கடக்க பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் உதவி செய்தனர். இந்தியா இலங்கை இருநாட்டு மீனவர்களின் நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன் கொடியை ஏற்றி தொடங்கி வைத்த திருவிழாவில் ராமேஸ்வரத்திலிருந்து 78 விசை படகுகள், 22 நாட்டு படகுகளில் சென்ற தமிழக மீனவர்கள் கலந்து கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் செல்லும் வழி மாற்றப்பட்டுள்ளதாக தரிசன நேரம் கூடுதலாகியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் மாதாந்திர பூஜைக்காக நேற்று நடை திறக்கப்பட்டது. ஐயப்பன் கோவிலில் முதன்முறையாக பக்தர்கள் 18ஆம் படி ஏறியதும் கொடிக்கம்பம் வழியாக நேரடியாக சென்று தரிசனம் செய்யும் புதிய நடைமுறை நேற்று அமல்படுத்தப்பட்டது. அதன்படி 18வது படியில் ஏறிய பக்தர்கள் நேரடியாக கோயிலின் முன்புறம் வழியாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். இதன் மூலம் பக்தர்கள் 30 முதல் 50 வினாடிகள் வரை ஐயப்பனை தரிசனம் செய்தனர். 19ஆம் தேதி இரவு கோயிலின் நடை சாத்தப்பட்டு பங்குனி ஆராட்டு திருவிழாவுக்காக ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியல் மோசடியை தடுக்கும் விதமாக ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது வாக்காளர் பட்டியலில் மோசடி நடைபெற்றதாக காங்கிரஸ் கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் வாக்காளர் பட்டியல் 3 மாதங்களில் சரி செய்யப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் எனவும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி மார்ச் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடு தழுவிய அளவில் வங்கி ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்த 9 வங்கி ஊழியர் சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பு அறைகூவல் விடுத்தது. இந்நிலையில் இந்திய வங்கிகள் சங்கமுடனான பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படாததை அடுத்து திட்டமிட்டபடி 24 மற்றும் 25ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று வங்கி கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வன உயிரினங்கள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு இலங்கையில் நடைபெற்றது. நாடு தழுவிய இந்த கணக்கெடுப்பு பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் நடைபெற்றது. காலை 8 மணி முதல் 8:05 வரை 5 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தங்களின் விளைநிலங்கள், வீடு, தோட்டம், பொது இடங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட இடங்களில் தாங்கள் பார்க்கும் குரங்கு, அணில், பறவைகள், மயில் உள்ளிட்டவற்றின் எண்ணிக்கையை பதிவு செய்து கிராம அதிகாரிகளிடம் வழங்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்ததால் இந்தியாவை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவியின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்தது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்நாட்டு அரசு கைது செய்து கை விலங்கை போட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறது. இதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்திய மாணவி தாமாக முன்வந்து வெளியேறியுள்ளார். இந்த வீடியோவை வெளியிட்ட அமெரிக்க அரசு தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக ரஞ்சினி ஸ்ரீனிவாசன் செயல்பட்டு வந்ததால் அவரது விசாவை ரத்து செய்ததாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் தரையிறங்கும்போது விமான சக்கரம் காணாமல் போனதால் பரபரப்பு ஏற்பட்டது. கராச்சி விமான நிலையத்திலிருந்து லாகூர் செல்லும் பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் லாகூர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விமானத்தின் சக்கரங்களில் ஒன்று காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் லாகூர் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக எந்த பாதிப்பும் இன்றி விமானம் பத்திரமாக தரையிறங்கியது. அசாதாரண சூழல்களை கையாளும் வகையில் விமானம் வடிவமைக்கப்பட்டிருந்ததால் விமானத்திற்கும் பயணிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என சம்பந்தப்பட்ட விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது.
ஐபிஎல் போட்டியை முன்னிட்டு சென்னை மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில்களில் ரசிகர்கள் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி ஐபிஎல்லை காண சென்னை சேப்பாக்கம் வரும் ரசிகர்கள் போட்டி தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்குள்ளாக மாநகர பேருந்துகளில் போட்டியின் டிக்கெட்டை காண்பித்து இலவசமாக பயணிக்கலாம் எனவும், ஸ்பான்சர் செய்யப்பட்ட பயணச்சீட்டு மூலம் மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணம் செய்யலாம் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஐபிஎல் தினங்களில் மெட்ரோ ரயில் சேவை இரவு 1 மணி வரை நீட்டிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. 24 ஆண்டுகளில் இந்தியன் வெல்ஸ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இளம் வீராங்கனையாக ரஷ்யாவை சேர்ந்த மிர்ரா ஆண்ட்ரூவா சாதனை படைத்துள்ளார். இந்தியன் வெல்ஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடந்து வருகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதியின் மற்றொரு ஆட்டத்தில் இகா ஸ்வியாடெக்கை மோதிய ரஷ்ய வீராங்கனை ஆண்ட்ரூவா முதல் செட் கணக்கில் 7-1 என்ற கணக்கில் வீழ்த்தினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஸ்வியாடெக் 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். யார் வெற்றியாளர் என தீர்மானிக்கும் கடைசி செட்டில் ஆண்ட்ரூவா வெற்றி பெற்றார். இதனால் 7-1, 1-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்வியாடெக்கை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு ஆண்ட்ரூவா தகுதி பெற்றார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியாவை வழிநடத்த ரோஹித் சர்மாவுக்கு பிசிசிஐ மற்றும் தேர்வுக்குழுவின் ஆதரவு கிடைத்துள்ளது. வரவிருக்கும் தொடருக்கு அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா இருக்க வேண்டும் என குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற்ற தவறியதால் ஹிட்மேன் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என பேசப்பட்டது. இந்நிலையில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்டுக்கு ரோஹித் வெளியேறியதால் டெஸ்ட் கேப்டனாக அவரது எதிர்காலம் குறித்து கேள்வி எழுந்தது. ஆனால் அனைத்து முன்முடிவுகளையும் தவிடுபொடியாக 2025 சாம்பியன்ஸ் டிராபியை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வென்றுள்ளது. 2024ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் வர்த்தகத்தில் முன்னணி வகிக்கின்றன என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றின் அடிப்படையில் நாடுகளின் வர்த்தகம் சார்ந்த வளர்ச்சி நிலை கணக்கில் கொள்ளப்படுகின்றன. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் வர்த்தகத்தில் முன்னணி வகிக்கின்றன. வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனா பார்க்கப்பட்ட போது வளர்ச்சி நிலையில் அமெரிக்காவை சீனா முந்தியுள்ளதாக ஐநா அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவித்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோரை அழைத்து வர விண்கலம் இன்று அதிகாலை புறப்பட்டு சென்றுள்ளது. கடந்த வருடம் ஜூனில் ஆய்வுப் பணிக்காக பச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். 1 வார காலம் தங்கி ஆய்வு பணி மேற்கொள்ள திட்டமிட்டு இருந்தது. ஆனால் பூமிக்கு திரும்ப முடியாமல் தொடர்ந்து அவர்கள் விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களாக சிக்கி தவித்தனர். இந்த நிலையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா அமைப்பு இணைந்து ராக்கெட் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதற்காக டிராகன் விண்கலத்துடன் பால்கன் 9 ரக ராக்கெட் ஒன்று இன்று அதிகாலை புறப்பட்டு சென்றது.